நாடு கட்டி விட்டேன். என்னுடைய தம்பி உத்தமன் வருவதாக செய்தி இருந்தது. ஆனால் எப்பொழுது வருகிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், வந்தவுடன் என்னுடைய தங்கையை கேட்டால் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. உங்க தம்பி வராங்களா? ஆமா. டேய் பையா, உன் மச்சனே எனக்கு மைத்துனா? ஆமா. ஐயோ மைத்துன பிள்ளைக்கு பிள்ளை. ஓ அவ்வளோ ஆயிடுச்சு. டேய் பேசுகிறீங்க ஒன்னே இல்லைங்க. அவ்வளோ ஆயிடுச்சு. டேய் ஓ மூஞ்சி நாத்துது ஒன்னுத்துக்கு உபயோகம் இல்லை. நமக்கு தேவையில்லாதது கிளி கொஞ்சம் நாய் நக்குது. அதே தான் நம்ம எத்தனை பேர் என்னமா பேசுகிறீங்க? நாங்க வேற பேசிக்கிட்டோம். ஐயா உங்க தம்பி வராங்கல்லவா, அவருக்காக என்ன சாப்பாடு செய்யணும், எப்படி செய்யணும், தமிழ்கார் யார் வைக்கணும் அப்படி பேசிக்கணும். அப்படியா? இல்ல நானே சமைக்கிட்டு யாரு மா ஓ சமையல் வானம் ஏன் அந்த ஆள் திரும்பி ஓடிடும். சரி ஆகட்டும். என்னோட தம்பி சரி சரி ஐயா அண்ணா தம்பி முத்தமணி மனமார வாழ்த்துக்கிறேன் அண்ணா. எப்படியா மறுக்கிறேன் அண்ணா அவர் தம்பி அண்ணா, நானும் அயல்நாடு சென்றேன். பட்ட படிப்பை முடித்து விட்டேன். கல்லூரியிலே உன் தம்பி தான் முதல் மாணவன். சபாஷ் சபாஷ் சபாஷ். அப்ப ஏய் ஏய் யாரா? அண்ணா ஏய் ஓ தம்பி சுப்பனா தம்பி இருக்கா? தம்பி இருக்கா? அண்ணா, நான் வரும்பொழுது யாரோ ஒரு அழகான பெண் குரல் கேட்டது. யாரண்ணா? அப்படியா? ஆமாண்ணா. ஓகே கேட்டுடா. ஆமாண்ணா. யார் தெரியுமா? யாரண்ணா? வேற யாரும் இல்லை. ஐயோ இந்த கட்சில ஆமா யார் தெரியுமா? யாரண்ணா? உனக்கு கண்ணியாக போகிறான். அண்ணியா? ஆமா. போது நிறுத்துங்கள் அண்ணா. எனக்கு தெரியாமல் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஆமா. அண்ணா எப்படி அண்ணா? உத்தமா என்னை மன்னித்து விடு. நீ அயல்நாட்டுக்கு சென்றை அல்லவா? ஆமாண்ணா. அங்கே சொல்ல முடியாத சொல்லி நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். அப்படியா அண்ணா? அப்படி இருக்கும்போது இவர் உனக்கு அண்ணியாவா? சரி அண்ணா, போனது போகட்டும். அண்ணி முகத்தை பார்க்க வேண்டும் அண்ணா. அப்படியா? இதோ நீ உன் மைத்திரன் உத்தமனை மனமார வாழ்த்துக்கிறேன். நீ பாட்டு எவ்வளவு பாட்டு அண்ணா அண்ணா பாட்டமா சாப்பிட்டேண்ணா. பேசியா? ஆமாண்ணா. என்னம்மா சொன்னாங்க? அண்ணா அண்ணி என்னை மனமார வாழ்த்துட்டாங்க. அப்படியா? ஆமாண்ணா. சரி அண்ணா, நம்முடைய தந்தை எங்கண்ணா? அண்ணன் தானே, அப்பா தானே. ஆமாண்ணா. வேற எங்க இல்ல. நம்மளாம் நல்லா இருந்ததுக்காக காசி யாத்திரை போயிருக்கேன்ப்பா. காசி யாத்திரை போயிருக்க. ஆமா. சரி அண்ணா, நம்முடைய தங்கை, ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகு எங்கண்ணா? ஐயோ ஐயோ ஐயா ஐயோ 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 பா ஐயோ படம் வரலப்பா. ஐயோ படம் வரல. ஐயா வந்துக்குது. ஐயோ வரல. நாங்க எப்படி பண்றதுன்னு தெரியாம ஐயா கொஞ்சம் மட்டுமா எதுவும் சரி வாயை திறந்து ஐயோ கூப்பிடவே கூடாது. ஏன் தெரியுமா? ஐயோ என்பவர் எமனுடைய மனைவி. நம்ம மனைவி வரல, நம்ம புள்ளதான் வந்துக்கிறேன். என் பேரு எம்ம கர்ம ராஜா. போச்சுதா இல்ல, இது வந்து வராட்டமா முத்த வைக்கிற நம்பி. ஏய் ஏய் திரும்ப நல்லா மாட்டிக்கிறான். கத்துலே கத்துலே எங்க என்னுடைய தம்பி உத்தமன் என் தங்கச்சி முத்தழகு கேட்கிறான். நம்மளாம் கேட்டா பத்தியா? நம்ம ஊமலா அக்கா கிடையாது. அவர் உத்தமன் எங்க ஊமலா அக்கா கிடையாது. கேமரா அக்கா கிடையாது. திட்டுப்புள்ள ஒன்ன ஒரு திட்டுப்புள்ள. கத்துலே நான் சொல்றது கேளு. என் தம்பி அது கவுரி கட்டமால் இல்ல அவன் தரேன். கத்துலே நான் சொல்றது கேளு. அட நீ போடுமா. நாம இருவரும் சேர்ந்து என்னுடைய தங்கையை அழித்து பாடு கடத்தி விட்டு
வேண்டும் என்று தெரிந்தார் ஆமா. தம்பி மிகவும் தம்பிக்கு வருவார் அது மட்டுமல்லாது ஆக்சுவலி நான் சொல்வதை போல என்னோட தம்பி என்று சொல்லு அப்படியே இருக்கட்டும். தம்பி, அண்ணா நம் தங்கை என்ன காரியம் செய்தது தெரியுமா? என்ன காரியம் செய்தாண்ணா? பாடசாலைக்கு சென்றார் அல்லவா? ஆமா. அங்கே ஏங்க சொல்லாதீங்க. ஐயோ உன் தம்பி மனசே அடிச்சு போடுவாங்க. அண்ணி கச்சலை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க என்ன அண்ணி. செய்த கச்சலை எதுவாக இருந்தாலும் சரி. நீங்க சொல்லு. சொல்லு. சொம்பு கொடுத்தா அவன் என்ன செய்யறது? வாங்க. நீங்க சொல் கச்சலை. நீங்க வாயை சொல்ல மாட்டேனாரு. நீங்க தான் சொல்லணும். என் வாயை சொல்ல மாட்டீங்க. சொல்லுமே. மைக்கா, உங்க தங்கை என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்தார்? பாடசாலைக்கு செல்லும் போது பாடசாலைக்கு இது ஒரு பையன் தகவல் ஒரு வச்சுனா. பக்கத்துல வருவா. ஆமா, அது மட்டும் கிடையாது. தகாத ஒரு வச்சது இல்லாம அவன் கூட படுத்து ஒரு புள்ளைய பெற்றுட்டான். என்னது தம்பி முத்தாய் குட்டியோடு வந்திருக்கிறாளா? ஆமாம். அப்படியாடா முத்தாய்க்கு ஏதோ தவறு செய்யவில்லை அல்லவா? அவர் சொல் முத்தாய்க்கு. முத்தழகு ஏய், யாரு முத்தாய்க்கு? பார்த்தையா, பார்த்தையா? ஏங்கண்ணா உங்களை எதுக்கு அவன் பயந்து ஓடணும்? எதுக்காக வர்றாண்ணா? இங்க பாரு. பார்த்தையா? எங்களை பார்த்த உடனே எனக்கு பயந்து ஓட வேண்டும். அண்ணா. உங்களுக்கு தெரியுது அல்லவா? நீங்க சொல்ல வார்த்தை உண்மைதானண்ணா? ஆமா. உங்களை பார்த்து அவளை பயந்து வருகிறார். குற்றமில்லை என்றால் உங்களுக்கு சொல்லலாம். உண்மைதானண்ணா? அவன் மடியில கண்ணு இருக்குது. அவன் தான் பயந்து ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? எதுக்கு ஓடுறான்? ஏய், நான்டி உன்னை தேவடியா? யாருடா தேவடியா? யார் தேவடியா? யார் தேவடியாடா? போட்டேன். மொத்தமா அண்ணா நான் சொல்வது அப்பொழுது கேட்கவில்லை அல்லவா? ஆமா. என் பேச்சை நம்பவில்லை அல்லவா? நீ ஏன் நேரில் பார்த்திருக்கீங்களா? அண்ணா நீங்கள் சொல்ல வார்த்தைதான உண்மை. உங்களை பார்த்த உடனே அவளை பயந்து வருகிறாள். ஆகையால் அதான் சொன்னேன். தவறு செய்தவள் தான் பயந்து ஓடுவாள். தம்பி, மொத்தமா நீ தானே அழைத்து நீ ஏன் சொன்ன அவளோட கேள். நான் உங்களுக்கு மைக்கு நான் வச்சேன். போயிட்டு வாங்க நீ. நான் கட்சிடா. அது என்ன சொன்னாய்? அது என்ன சொன்னாய்? எந்த மனக்கோவில் சிலையாக வளர்த்தாயண்ணா மலரோடு எந்த மன கோயில் சிலையாக வளர்ந்தாலம்மா மலரோடு மலராக மலர்ந்தாலம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாலம்மா காற்றோடு காற்றாக கலந்தாயண்ணா என்னை யார் என்னை நீ பார்க்கிறார் இதை யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறார் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று என்னை நீ பார்க்கிறார் கனவான கதை மீண்டும் தொடராதண்ணா காற்றோடு விரலாது திரும்பாதண்ணா என்னை யார் என்று என்னை நீ பார்க்கிறார் இதை யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறார்
அண்ணா. உன் வாயால் என்னை அண்ணா என்று அழைக்காது. அண்ணா குடும்ப மானத்தையே கெடுத்தவள் நீ. அண்ணா செய்த தவறை மறைத்து என்னிடத்தில் பொய்யான தகவலை கூறியுள்ளார். அண்ணா ஆகையால் இனி இந்த நாட்டில் அண்ணா நீ சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ணா அண்ணா, நீ சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல. புரியும்படி கூறுங்கள் அண்ணா. ஒன்றுமே புரியவில்லையா? இல்லை அண்ணா. பாடசாலைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு உண்மைதான் அண்ணா. அங்க யாரோ ஒரு ஆடவோட ஐயோ அண்ணா. அண்ணன் சொன்னதான் நான் நம்புறேன். நீ இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. அண்ணா பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் வாழ்வார்வா. பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் வாழ்வார்வா. நிச்சயமாக முட்டையை அடித்து நானும் பறித்திருப்பான். ஆமாங்க. அண்ணா, நீங்கள் சொல்ல வார்த்தையை நம்பாமல் உங்களை மதித்து தவறினேன். ஆனால் தங்கையை சந்தித்து எவ்வளவு அடித்து கேட்டாலும் அவர் உண்மையை கூறவில்லை. ஆகையால் இந்த நாட்டை விட்டு அடித்து திரட்டி விட்டேன். இப்போதுதான் என்னுடைய தம்பி அண்ணா, ஆமா, ஒரு வார்த்தைக்குள்ள அவள் என்னோட கூட தெரிவிக்கவில்லை. ஆமா, உண்மைதான் அண்ணா. போச்சே போச்சே பயிரெல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக எதற்காக வந்திருக்க என்ன விஷயம்? ஐயா, காட்டுகிற மித்தங்களாம் புலி சிங்கம் பெட்டி கேஷோ எல்லாம் நடிக்குதுங்க. நாட்டில் இருக்கிற மிருந்தகம் புலியா? அறிவு கத்தன காட்டு சிங்கங்கள், காட்டு பன்றிகள், புலிகள். ஆமா,
இதால் தான் ஆபத்து நேரம். அப்படி என்ன ஆபத்து? ஐயா எங்களுக்கு பீக்கு வழி இல்லைங்க, கிடைக்க வழி இல்லை. அதனால உங்க நிறைய கொடுங்க. ஏண்டா பாவி, மொட்டை மொட்டையா என்ன பேசிட்டு இருக்க? ஓ, எங்களிடம் இருக்கக்கூடிய கிடைகள் இருக்கக்கூடிய விதைகளை உங்களுக்கு கழிக்க வேண்டுமா? ஆமாமா ஐயா அவன் என்ன பயிர் வச்சுதான் கேளுங்க. என்னங்க பயிரு? ஐயா நான் காக்காளி நில வச்சுக்கிறேன், அதுல வேர் கல்லியே வரத்து பயிர் விட்டேன். வேர்க்கல்ல வரத்து பயிர் விட்டேன். என்ன அறிவிக்கிட்ட மூதேவி, என்ன வேர்க்கல்ல எங்கன்னா வரத்த பயிரிடுவாங்க, வருமா? வருமா? அதனால ஆனால் அப்படியே காட்டு படிக்கிறோம், ஆ, அந்த காட்டு படி பத்திட்டு ஆயிடுச்சு. நாட்டுப்பட்டி அழித்து விட்டுறா. தவறு. மன்னா இந்த பண்ணியா? டேய் நம் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பயிர்களையும் அந்த காட்டு பண்டிகையாளர்கள் சேதம் செய்து விட்டது. நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். மன்னா, நான் இருக்கும் பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த வனங்களுக்கு நான் அழித்து நாட்டை செழிப்பாக நான் வைத்துக் கொள்கிறேன். நிச்சயமாக முடியும். எதிர்காலத்தில் இங்க இருந்து ஓய்வு நான் பார்த்துக்கொள்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நானும் உடன் இருப்பேன். உடன் இருக்கிறார்கள். ஆமாம்மா. சரி, அப்படியே ஆகட்டும். அண்ணா, நாட்டு மக்கள் குறைதிக்க நீங்கள் போக வேண்டாம் அண்ணா. உன் தம்பி உத்தம நான் இருக்கேன். நாட்டு மக்கள் குறைதிக்க நாடகம் சென்று மிருகங்களை வேட்டையாடி வருகிறேன் அண்ணா. தம்பி, எவனோ ஒருத்தன் வந்து தோழியா பாயுங்க. அண்ணா. தம்பி, அண்ணா. என்ன வார்த்தை ஒழித்து விட்டாய்? இப்பொழுதுதான் அயல்நாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு திரும்பி இருக்கிறார். உண்மையான அண்ணா. அப்படி இருக்கும் பொழுது நாட்டு மக்கள் சந்திக்க அரண்மனையை சுற்றி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது இதோ என்னுடைய கருத்திலே அரசா எனக்கு என்னுடைய தம்பி அலுவலர் வெகு நாட்கள் கழித்து அயல்நாட்டிலிருந்து நாட்டுக்கு திரும்பி இருக்கிறார். அதுக்காக. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கைவந்தை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். ஆமா அறுசுவை உணவுகள் ஆ போதும் போதும் என்ற அளவுக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்ற அளவுக்கு அவனுக்கு எனக்கு என் மைத்திரை எதை கேட்டாலும் அதை கொடுக்க தயாரா இருக்கு. அவன் கேட்டது எதுவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு ஒரு வார்த்தை கூறக்கூடாது. கண்டிப்பாக. அப்படியே டேய் ராஜே, நீ எதை கேட்டாலும் நீ எதை கேட்டாலும் தயாரா உண்டு. அண்ணா, ஏறு விளையாட்டு ஏறாங்க. அட எதை கேட்டாலும் பா. இதோ பொழுது புறப்படுகிறேன். ராசகா, நீ போ நீ. நான் வருகிறேன். போய் வா. உங்களோட சேர்ந்து அந்த நாட்டின் பண்டிகளை நாங்க பண்ணிட்டு காப்பாற்றுகிறேன். ஆகட்டும் அண்ணா.